மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். தயையை தருவிக்கும் தங்கச் சாவி என்ற தலைப்பில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவருமே ருசித்து இருக்கிறோம். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இந்த தேவன் நல்ல தேவனாகவே இருந்து வருகின்றார். தம்மை ஆர்வத்தோடு தேடுகின்ற அனைவருடைய வாழ்க்கையிலுமே தேவன் என்றென்றைக்குமே ருசிக்க கூடியவராகத்தான் இருக்கின்றார். கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் என்றென்றைக்கும் செயல்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையுமே அவருடைய கிருபையின் மிகுதியினால் தான் நாம் பெற்றுக்கொண்டு வருகின்றோம். நம்முடைய சுய பலத்தினாலோ முயற்சியினாலோ அல்ல, நம்முடைய தகுதிக்கு மீறி தேவன் தயவாய் கிருபையை நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். இவருடைய மிகுதியான கிருபை தேவனுடைய அன்பை நமக்கு உணர்த்து வைக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதையும் அவர் கிருபை உள்ளவர் என்பதையும் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் என்பதையும் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே ருசித்த நம்மை இந்த வசனம் கேட்கிற வார்த்தை தயவுள்ளவர் என்பதை நாம் ருசித்தது உண்டானால் இவற்றை குறித்து இன்று நாம் பார்ப்போம். தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தயை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி ருசி பார்க்க வைப்பதற்கு 3 ரீதியிலே செயல்பட்டு மனிதர்களின் கண்களிலே இந்த தயையை காட்டுகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவதாக, தயை சடுதியான உயர்வை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நினைவை காட்டிலும், நம்முடைய மனதின் படங்களை காட்டிலும், நம்முடைய மனதின் யோசனைகளையும் கணிப்பை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான அபரித வளர்ச்சியை குறைந்த காலத்திலே கொடுத்து உயர்த்தி அழகு பார்ப்பதுதான் இந்த தேவனுடைய தயை. இதற்கான எடுத்துக்காட்டு எஸ்தர் ராஜாத்தியின் வாழ்க்கையின் நகர்வுகளை நாம் பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். எஸ்தர் ராஜாத்திக்கு தன்னை காண்கின்ற ஒவ்வொருவருடைய கண்களிலும் தேவன் தயை கிடைக்க வைத்ததினால் எட்டாத உயரத்திற்கு அழைத்து செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, தயை ஆவி மண்டலத்திலே நம் புத்திக்கு எட்டாத ரீதியிலே செயல்படுவதனால் அது நிஜ உலகில் வெளிப்படும் பொழுது இது எப்படி ஆயிற்று என்று நம்மை பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான எடுத்துக்காட்டு நாம் யோசேப்போட வாழ்க்கையிலே பார்க்கலாம். யோசேப்போட வாழ்க்கையில் தேவன் காட்டின அந்த தரிசனத்தை நிறைவேற்றும் நிலையில் பார்வோனுக்கு ஒரு கனவை கொடுத்து யோசேப்புக்கு அந்த கனவிற்கான பதிலை கொடுத்து ராஜாவின் பிரச்சனைக்கான தீர்வாக யோசேப்பையே தேவன் காட்டியதுதான் கர்த்தருடைய தயை. அந்த தயை சிறைச்சாலையில் இருந்த அவனை சிங்காசனத்தில் அமர வைத்தது. இது எப்படி ஆயிற்று என்று நம்மை வியக்க வைக்கக்கூடியதா இருக்கிறது. மூன்றாவதாக, தேவனுடைய தயை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதத்திலே நம்மை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இதற்கான எடுத்துக்காட்டு, ஆள் அனுப்பி அவனை அழைத்து வாருங்கள் என்று அழைத்து வரப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயை இருந்ததினால் தாவீதுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று அடையாளப்படுத்தி ஆடு மேய்த்தவனை அரியணையில் அமர பண்ணினதுதான் இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. தாவீதுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இந்த 3 எடுத்துக்காட்டுகளின் வாழ்க்கையிலே இருந்த ஒரு ஒற்றுமை நம்மை வியக்க வைக்கிறது. என்னவென்றால், இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால்
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். இந்த கீழ்ப்படிதல் இவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய உயர்வுகளுக்கான மைய ஒத்துழைப்பாக இருந்தது. இவ்வாறு தேவனுக்கு மிகவும் கீழ்ப்படிந்ததினால் தேவனுடைய தயை இவர்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தயை எட்டாத உயரத்திற்கு அழைத்து சென்றது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது. ஆவி மண்டலத்திலே எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அவ்வாறு எல்லாம் தேவன் காரியங்களை செயல்படுத்துகிறவராய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தயையாகிய தங்க சாவியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது இவற்றை செயல்படுத்த முடியும். இந்த கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.